ஸோ கைஸ் இப்படி என் பொண்டாட்டி டெய்லியும் அடி வாங்கி எலும்பு உடையிற மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு எலும்பு உடையிற டாஸ்க்கை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து GTA 5 ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் இருக்கிற பெரிய பில்டிங் மேலே இருந்து கீழே குச்சி எவ்வளோ எலும்பு ஃப்ராங்க்லின் உடையுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ எலும்பு உழைஞ்சிருக்கு? ஆஹா, 30 எலும்பு உழைஞ்சிருக்கு பயப்பலிங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் இருக்க ரோலிங் மிஷினுக்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஒரு சீட் கோட் போட்டோடனே ரோல் கிரைண்டர் மாதிரி இருக்குன்னு ஆகும். அப்போ இது எலும்பு ஓட்டின்னு மட்டும் ஃப்ராங்க்லினுக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற சீட் கூட போடணும். ஓகே, ஸோ ரோல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோல், அப்புறம் இன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ரோல் இன், சாரி, அப்புறம் ரோல் இன் கிடையாது, ரோல் ஆன் அப்படின்னு போடணும். எனக்கு மறந்து போச்சு பாருங்க. சரி, ரோல் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆத்தா அடி இங்கே இந்த அடி அடிக்குது. போடு, 20 எலும்பு போடுச்சிருக்கு. அடுத்தது போடு போடு, கமான் கமான், இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 40 எலும்பு போடு போடு, கமான் கமான். ஓ மை காட், இப்போ வந்து 40 எலும்பு நொறுங்கி போச்சு பையன் பிடிக்க. அடுத்தது 50 போடு, 50 கமான் கமான், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 70 கமான். ஆஹா, 100 டச் பண்ண செஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மிஸ் ஆயிடுச்சு மக்களே, ஜஸ்ட் மிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 எலும்பு உடஞ்சி பயபுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கோம் மக்களே. கின்னுன்னு பயபுல வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனே கிடையாது, மிஷினு. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் இருக்கிற பெரிய ரேம்ப்ல இருந்து நம்ம கீழே குச்சி பயபுலைக்கு எவ்வளோ எலும்பு வரைய போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், வாவ், இப்போ வாங்க இங்கிருந்து கீழே வச்சலாம். அம்மாடி ஆத்தாடி, இது ரொம்ப ஹைட் ஆச்சா? ஓகே, கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கும்னு நினைக்கிறேன். எலும்பு உடஞ்சி சுக்குனூரா. இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. அடப்பாவீங்களா, இவ்வளோ சீன் போட்டதுக்கு வெறும் 40 எலும்பு தான் ஒருங்கிருக்கா பைபிளுக்கு. சரி, ஓகே ரைட் மக்களே. பட் அடுத்தது நான் வந்து பண்ண போகிறதுல இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளே க்ளோஸ் ஆக போகிறோம் மக்களே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வர ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறோம். ஸோ மோதி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உடையுது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே ரைட்டு, போடு போடு, வர இங்கே பாருங்க. ஆனால் 50 தானா? என்ன சொல்கிறீங்க? டேய், வெறும் 50 தான் ஒழிஞ்சுக்கிட்டா. டே இக்கடா ட்ரெயின் ஓடிச்சா? டே நிறுத்தடா. அதாடிச்சா, மிஸ் ஆயிடுச்சு இதுவும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிப்போம் மகளே. இது ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிக் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இந்த ட்ரிக்கை பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7112 அப்படின்னு போட்டுக்கிட்டு கிராவிட்டி சீட் கூட ஆக்டிவ் ஆயிரும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா வண்டி எடுத்துக்கோங்க. வண்டி எடுத்துகிட்டு ரிபேஸ்டே வாங்க. வரலாம். ஓகே, இப்போ பவரை ஏற்றி விட்ற பிராங்க்லின்னு. இப்போ என்ன பண்ணுன்னா அந்த ஸ்லோமா பட்டனையும் எக்ஸிட் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா சும்மா அடித்து தூக்கும் மக்களே. இப்போ நீங்கள் எங்கே போய் உழுவுங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி நீங்கள் போய் பறந்து அடிச்சு உழுவீங்க. வாங்க, இதில் வந்து கண்டிப்பாக 700 செஞ்சுரி அடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓ மை காட், 10 எலும்பு. கமான் கமான் கமான், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். கமான் கமான் கமான், அடி 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 அடியோப்படு இடியோப்படு. ஸோ அடுத்தது போடு போடு, 30 எலும்பு நொறுக்கி போச்சு. இன்னும் கமான் கமான், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்ட முடியல. கமான் 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 கமான்ற சொல்லுடியா. வந்துரு போடு, இன்னொரு அடி அடி போதே போடு, 50 எலும்பு நொறுக்கி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்தாடி இங்கே பாட்டுருக்கா. ஸோ மை காட், இங்க பாருங்க 50லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடியில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், இன்னும் எறும்பு எங்கடா உரைய மாட்டேங்குது. போடு 90, வர்ற மாதிரி அடி தூள் மக்களே. இப்போ அடுத்தது 90. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா 100 போடு. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 100 செஞ்சுரி அடிச்சு எலும்பு நொறுக்கி விட்டோம் பைப்பில். பட் இருந்தாலும் பையன் கின்னு நிற்கிறான்ல, அதுதான் நம்ம ஃப்ராங்க்லின் மொட்ட மாட்டேன். சரி, இப்போ இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தாக்கு பிடிக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 0ல இருந்து நம்ம இந்தியன் பைக்லேருந்து GTA 5 தான் வந்திருக்கோம். எங்கன்னா ஸோ GTA 5லே இருக்க பெரிய பில்டிங் தான் வந்திருக்கோம். இதுதான் இருக்கிறதுல பெரிய பில்டிங் GTA 5 சிட்டிலே. இப்போ இங்கேருந்து கீழே குச்சோடனே பைபிள் அடிச்சு நொறுக்குவோம் பாருங்க எலும்பை. எவ்வளோ எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்குது அப்படின்ட்டு பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து குதிக்க போகிறோம். ஸோ இங்கிருந்து கரெக்டாக அந்த கம்பி தெரியுது பார்த்தீங்களா, அந்த எஜ்ஜுக்கு போயிட்டு அங்கிருந்து டொவகடின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு எவ்வளோ எலும்பு நொறுங்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரெடி, 1 2 3 ஜம்பர். இங்கே பாருங்க,
போடு மாஸ் கிளப்பிடான் போடு அடிச்சடியில் ஒரு எறும்பு நொறுங்கிடுச்சா. ஆட பாவீங்களா, எங்கடா அது 30 வெறும் 30 என்னடா சொல்றீங்க? ஐயோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் ஆயிடுச்சு. சரி, இப்போ 40 தான். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட்டு ரொம்ப மக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம். ஸோ இந்தியன் GDFI சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய கிரைம். ஸோ இந்த கிரைம் மேலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டொபகடின்ட்டு கீழே உள்ள போகிறோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக 100 செஞ்சுரி அடிதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சும்மா பைக் குதிக்க போகிறதில்ல, சும்மா சரி வேகத்தில் ஒலிம்பிக் ஆபரகாம் லிங்கம் போனார்ல, ஐயோ ஒலிம்பிக்கில் யார் ஃபஸ்ட் பிரைஸ் தெரியல, சரி பேர் மறந்து போச்சு, அவரோட பீடா ஓடி இப்போ நம்ம எப்படி குதிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்க, குதிக்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட எங்கடா இங்கே என்னடா அது நடுவில் தடுப்பு ஒரு மாதிரி வச்சுட்டானுங்க. அட இவ்வளோ தூரம் ஓடி வந்து வேஸ்ட்டாக போச்சுடா. அட எங்கடா இங்கே ஒரு கேப் இருக்குது சைடில். ஸோ இதில் நம்ம டபக்கடின்னு கிழிச்சலாம். ஓகே ரெடி 1 2 3 போடு வர்ற மாதிரி அப்பா என்ன அடிடா. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ யாரா இது, ஐயோ ஐயோ இவனுங்க யாராடு, ஐயோ இங்கே வேற தெரியாத நம்ம இவனுங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டானே போட்டு அடிக்கிறானுங்க. ஏன் அடிக்கிறானுங்க வேற தெரியல. ஆமாம்ல, அன்றைக்கி 1000 ரூபா கடன் வாங்கிட்டு இன்னும் கொடுக்காமலே உட்காந்து சுற்றிட்டு இருந்தா அடிக்காமல் என்ன கொஞ்சம் வானுங்களா. ஓகே இங்கேருந்து குச்சி வேண்டியதான் போடு 50. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இப்போ இல்லையே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம GDFIல இருக்க பெரிய மலைக்கு போக போகிறோம். இந்த மலையோட GDFIல எதுவுமே ஹைட் இல்லை மக்களே, இதுதான் இருக்குல்ல பெரிய ஹைட்டாக இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இந்த இமயமலையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காரில் குதிக்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம என்னென்னு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு ஏறி இப்போ நம்ம குதிக்க போகிறோம். ஓகே ரெடி 1 2 3 கமான். ஓகே இப்போ வாங்க நம்ம பறக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஐயோ உலகமே தெரியுது இங்கிருந்து பார்த்தோம். போச்சு இப்போ என்ன ஆகும் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆடப்பாவி ஒன்றுமே ஆகலையே. ஆக்சுவலி நம்ம காருக்குள்ளே இருந்தனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், பட் இருந்தாலும் 30 கமான் 30 எலிமெண்ட் வரைக்கும் போச்சு, பட் தப்பிச்சிட்டான் பைப்பில். ஆஹா ரைட் ஓகே, நான் கூட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அப்பெல்லாம் ஒன்றுமே நடக்கல. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் போனோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் போக போகிறோம். பைக்கில் ஓகே டர்ரு புருன்னு முறுக்க போகிறோம். முறுக்கு போலியே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற மாதிரியான அடி உள்ள போது கம்மா எடுத்த உடனே 50 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கு. போடு கமான். என்னடா இது ஸ்டாப் ஆயிடுச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. 50லே பாரு முக்கிச்சு. என்னடா பைக் இப்போதான் உண்டு வருது, அடிச்சல்லி எப்போ வந்துட்டா இவங்க பாரு பைக் எப்போ வருதுன்ட்டு. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நின்றுக்கிட்டே குதிக்க போகிறோம். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிச்சடியில் நங்கு நல்லா அடிச்சிருக்கு, பட் கடைசியாக இதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு மக்களே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து வெளியே வந்துடலாம் போதும். ஸோ இது வந்து வேலைக்கு ஆகாத மாதிரி தெரியல. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரோப்ளைனில் நடு வானத்தில் போய் டொபக்குன்னு கீழே கொடுக்க போகிறோம். எங்கடா ஐயோ ஃப்ளைட் வேறு வருது, ஐயோ டக்குன்னு வேறு ஃப்ளைட் எடுத்துகிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும். இங்கே நிறுத்தி வச்சுருந்தா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லேண்டிங் பண்ணுறான். டே இங்கே ஒருத்தன் நிறுத்தி வச்சுக்கிறான் பிளைன், உங்களுக்கு தெரியுதா இல்லையாடா லேண்டிங் பண்ணிருக்கீங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடுச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல ஹை ஆல்டிடியூடில் போயிட்டு அங்கேருந்து நம்ம சொயின்னு பேராசூட்டும் ஒன்றும் இல்லாமல் குதிக்க போகிறோம். கண்டிப்பாக இதில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து மேலே அதோட ஓவர்டேக் அடித்து செஞ்சுரி 100 ப்ரோக்கன் ஆகும் மக்களே. சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு மாதிரி மேலே சொயின்னு பறந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஹைட்டு கிடையாது, இன்னும் எவ்வளோ ஹைட்டு ஏற்றி கீழே இறக்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி ஹைட்டு சும்மா ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டுருக்கோம். நம்ம வேற மாதிரியா போயிட்டு இருக்கு மேலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஸ்பீடாக பார்த்தா எங்கே போய் நொறுங்கு சல்லியானே தெரியாது எலும்பு. இப்போ பாருங்க இப்போ ஓரளவுக்கு மேலே வந்து சேர்ந்துட்டோம், இதுக்கு மேலே போகாது முக்கிட்டு இருக்குது. அதனால இங்கேயா பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வச்சுருவோம். ஆஹா ரைட்ரா, இந்த மலையோட இன்னும் ஹைட்டாக வந்து தான் குச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம. பட் எவ்வளோ ஒட்டையுதுன்னு மட்டும் பாருங்கள், ஒட்டையுதுன்னு மட்டும். ஓகே பயபுள்ள ஃப்ளாட் ஆகிறான் பாருங்கள், அடிச்சடியில் நிரும்பில் ஒருங்கி பயபுள்ள அப்படியே படுத்துருவான் பாருங்களேன். ஓகே பயபுள்ள ஆடா பாவி என்னடா யாரா அவன் மனுஷனாடா இவன். ஆனாலும் 70 எலும்பு நொறுங்கிருக்கு, பட் இருந்தாலும் அப்படி கின்னு நிற்கிறான் பார்த்தீங்களா கின்னுன்னு. ஐயோ இவனெலாம் பெரிய ஆள் தான் மக்களே. எப்பா இவனெல்லாம் அசால்ட்டாக அடிக்க முடியாதுப்பா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவனெல்லாம் எவனும் போய் மோதிராதீங்க, மோதினீங்கன்னா சல்லியே நொறுக்கி போடுவான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ஆஹா, இப்போ நம்ம ட்ரெயின் கடைசியாக ட்ரை பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் வேலைக்கு ஆகணும்னா சாட்டரை சாத்திட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். யார் வின்னர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படின்ட்டு நம்ம இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சட்டரை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் போட மறந்துடாதீங்களோ, தூரம் போச்சு. நான் சொன்ன மாதிரி அவ்வளோக்குலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஒரு 50ஓட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோவில் டாடா பை பை, see you.